கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மற்றும் ஒரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 7 ஆண்டுகள் நிறைவடைகின்ற நிலையில் நாட்டின் அனைத்து தேவாலயங்களிலும் விசேட மத வழிபாடுகள் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று காலை வேளையில் ஒவ்வொரு தேவாலயத்திலும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறும் என தேசிய கத்தோலிக்க தொடர்பாளர் பணிப்பாளர் அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார். இதன்படி தேவாலயங்களில் மணியொலி எழுப்புதல், காலை 8:45 மணிக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துதல், மெழுகுவர்த்தி அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கேற்றுதல் மற்றும் பிரார்த்தனை வழிபாடுகள் இடம்பெற்றன. அத்துடன் கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேவாலயத்தில் பேராயர் மெல்கம் ஹர்த்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் விசேட ஆராதனைகளும் நடைபெற்றுள்ளன. இதன் காரணமாக அந்த தேவாலயத்தைச் சூழ விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அதற்கமைய இன்று காலை 7 மணி முதல் ஆராதனைகள் நிறைவடையும் வரை தேவாலயத்தைச் சுற்றியுள்ள வீதிகளில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இலங்கையில் 2019ஆம் ஆண்டு இதேபோன்றதொரு நாளில் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நாட்டின் பல பகுதிகளில் ஒரே நேரத்தில் இடம்பெற்ற தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் உலகையே அதிர்ச்சியடைய செய்தன. இந்த தாக்குதல்கள் கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில் உள்ள தேவாலயங்களையும் 5 நட்சத்திர விருந்தகங்களையும் குறிவைத்து நடத்தப்பட்ட நிலையில் 6 முக்கிய இடங்களில் நிகழ்ந்த இந்த வெடிப்புகளில் சுமார் 269 பேர் உயிரிழந்ததுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய புனித செபாஸ்டியன் தேவாலயத்தில் மாத்திரம் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் பல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல்களுக்கு பின்னர் தீவிரவாத குழுவாக கருதப்படும் உள்ளூர் அமைப்பு மற்றும் சர்வதேச தீவிரவாத இணைப்புகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு இதுவரையிலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் உயிரிழந்தவர்களின் நீதிக்கான போராட்டம் 7 ஆண்டுகளாக தொடர்கின்றது. இது இப்படி இருக்க, பிள்ளையான் எனப்படும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் சிறைச்சாலைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அதற்கமைய வெளிசர கடற்படை தளத்தில் உள்ள சிறைக்கூடத்துக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் கைதி ஒருவருக்கு வழங்க வேண்டிய அனைத்து வசதிகளும் பிள்ளையானுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். எனினும் ஏதேனும் விசேட தேவைகள் ஏற்படும் பட்சத்தில் அதனை உரிய முறையில் சிறைச்சாலைகள் அத்தியட்சகருக்கு அறிவிக்க வேண்டுமெனவும் கிடைக்கும் கோரிக்கைகளை சட்ட ரீதியாக அணுகி இயலுமான விடயங்கள் செய்து கொடுக்கப்படும் எனவும் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார். முன்னதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அவருக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் வழங்கப்படவில்லை என அவரின் கட்சி ஆதரவாளர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இதேவேளை 1990ஆம் ஆண்டு ஹஜ் யாத்திரை முடிந்து திரும்பிய காத்தான்குடி முஸ்லிம்கள் மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கில் பிரசன்னமாகிய சட்டத்தரணி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான இந்த மனித புதைக்குழு தொடர்பான வழக்கு திங்கட்கிழமை களவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கிலே கடந்த 31/3/2026 அன்று இந்த வழக்கினுடைய பிரத்யட்ச முறைப்பாட்டாளர் நீதிமன்றில் நகர்த்தல் பிரேரணை வாயிலாக அணுகி அப்பகுதியில் அடையாளம் காணப்பட்ட 3 இடங்களிலே 2 இடங்கள் மாத்திரமே ஸ்கேன் பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் ஒரு இடம் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவித்திருந்தார்.
அந்த குறித்த பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் அதனை அகழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவதற்குரிய கட்டளையை வழங்குமாறும் நீதிமன்றை வேண்டியிருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த அந்த ஸ்கேனிங் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த வழக்கினுடைய பிரத்யட்ச முறைப்பாட்டாளர் தனது சொந்த செலவில் தனியார் நிறுவனம் ஒன்றை அணுகி ஆடியோ ஃப்ரீக்வன்சி மெக்கானிக் டெலிவரி எனும் ஸ்கேன் பரிசோதனை முறையை பின்பற்றி ஸ்கேனிங் செய்யப்படாத பிரதேசத்தை சோதனைக்கு உட்படுத்துவதற்கும் அதன் பின்னர் அங்கே ஏதாவது எச்சங்கள் காணப்படுமாக இருந்தால் அதனை அகழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இன்று நீதிமன்றில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த இந்த வழக்கிலே சட்ட வைத்திய அதிகாரி, காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம், தொல்லியல் திணைக்களம் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு என வழக்கோடு தொடர்புடைய சகல தரப்பினருக்கும் அறிவித்தல் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடையாளம் காணப்பட்டு ஸ்கேனிங் சோதனைகளுக்கு உட்படுத்தப்படாத அந்த பிரதேசத்திலே எதிர்வரும் மே மாதம் 14, 15, 16 மற்றும் 17ஆம் திகதிகளில் ஸ்கேனிங் நடவடிக்கைகள் மற்றும் ஏதாவது எச்சங்கள் இருக்குமாக இருந்தால் அதனை அகழ்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. இந்த வழக்கிலே குறித்த நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த வழக்கின் பிரத்யட்ச முறைப்பாட்டாளரின் சொந்த செலவினத்திலேயே மேற்கொள்வதற்கு நீதிமன்று அதற்குரிய கோதாவினை ஆக்கியிருக்கின்றது. இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் 14ஆம் திகதி அழைக்கப்பட இருக்கின்றது. இது இப்படி இருக்க, செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 27ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்வதற்கு அமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டதுடன் புதைக்குழிக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் திகதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தற்போது சுமார் 8 மாத கால பகுதிக்கு பின்னர் மீண்டும் எதிர்வரும் 27ஆம் திகதி முன்னெடுக்கப்பட உள்ளது. 27ஆம் திகதி அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் நாளைய தினம் புதன்கிழமை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் கலந்துரையாடல் நடத்தப்பட உள்ளமையும் இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது இப்படி இருக்க, ஈரானுடனான போர் நிறுத்தம் வாஷிங்டன் நேரப்படி புதன்கிழமை மாலைக்குள் முடிவுக்கு வரும் என்று இப்போது கருதுவதாகவும், ஆனால் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அதை மேலும் நீட்டிப்பது மிகவும் சாத்தியமற்றது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஏப்ரல் 7ஆம் திகதி மாலை தொடங்கிய இந்த போர் நிறுத்தம் முதலில் 2 வாரங்களுக்கு நீடிக்கும் என்று திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நான் அதை நீடிப்பது மிகவும் சாத்தியமற்றது என்று ட்ரம்ப் ஊடகம் ஒன்றிற்கு கூறியிருந்தார். அத்துடன் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை செய்ய நான் அவசரப்பட போவதில்லை, நமக்கு உலகிலுள்ள அத்தனை நேரமும் இருக்கிறது எனவும் ட்ரம்ப் அந்த நேர்காணலில் கூறியுள்ளார். ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் போர் உடனடியாக மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்ப்பீர்களா என்று கேட்டபோது உடன்பாடு எதுவும் இல்லை என்றால் நான் நிச்சயமாக எதிர்பார்ப்பேன் என்று ட்ரம்ப் பதிலளித்துள்ளார். முன்னதாக போர் நிறுத்தத்தை நீடிக்க ஒப்புக்கொள்வதா இல்லையா என்பது குறித்து ட்ரம்ப் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகிறார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த வாரம் செய்தியாளர்களுடனான ஒரு கேள்வி பதில் அமர்வில் போர் நிறுத்தத்தை நீடிப்பீர்களா என்று அவரிடம் 5 முறை கேட்கப்பட்ட போது அவர் 3 வெவ்வேறு பதில்களை அளித்ததாக கூறப்படுகின்றது. இது இப்படி இருக்க, உலக தரத்தில் இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.